திண்டுக்கல் பஞ்சம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் 4 மாத காலமாக தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை என பெண்கள் புகார் தெரிவித்தனர். 100 நாள் வேலையில் பணி வழங்க வேண்டும் என்றும் இலவச பட்டா கேட்டும் கோரிக்கை விடுத்தவர்களிடமும் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். மகளிர் உரிமை தொகை பெறாமல் விடுபட்ட தகுதி உள்ள பெண்களுக்கும் தேர்தலுக்கு பின் நிச்சயம் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். வாணியம்பாடியில் பேரூர் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர். இப்போ வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு. அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. 1,50,00,000 பேருக்கு கொடுக்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அது வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும் அனைத்து அந்த 1 கோடியே விண்ணப்பிச்ச அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன், என்னை நம்புங்க. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது திடீர் என்ற ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததால் தனது பேச்சை இடையில் முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார். சரி, ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு. எனவே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேன். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. கையில் ஸ்டிக் மற்றும் காலில் கட்டுடன் திறந்த ஆட்டோவில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனிடம் நீங்கள் என்ன தமிழ்நாட்டின் மமதா பானர்ஜியா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். மம்தா பானர்ஜி மேடத்து மேல அவருடைய கொள்கைக்காக மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்களுக்கு என்ன ஆசையா இல்ல எனக்கு என்ன ஆசையா ஒரு 5 நிமிஷத்துல கிளம்புற ஆளுக்கு ஒரு 25 நிமிஷம் கிளம்பு. இன்னைக்கு காலையிலாம் பட்ட வலி இவங்களுக்கு தான் தெரியும். யாருக்குமே நான் இல்லை, யாருக்குமே சும்மாவாது ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிளாஸ்டர் போட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் வைக்கிறவங்களுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். திமுக அரசின் செயல்பாடுகளால் விசைத்தறிகள் காய்லான் கடைக்கு போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறினார். குமாரபாளையத்தில் ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை அறிமுகப்படுத்தி பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், KV ராமலிங்கம், முன்னாள் MLAக்கள் BP சிவசுப்பிரமணி, KS தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் சூசையப்பர் பட்டணத்தில் மீனவர்களை சந்தித்து பேசிய பாஜக கூட்டணி வேட்பாளர் O பன்னீர்செல்வத்திடம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உதவுமாறு உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். உடனே இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய OPS வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகனையும் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். படகு போய் மாட்டிருக்கு. இதில் ஒரு தடவை பிடிச்சிட்டாங்க, ஒரு 6 மாதம் டிரைவருக்கு சிறை தண்ணி கொடுக்குறாங்க. 2ஆம் முறை அவருக்கு பிடிச்சாங்கன்னா அவருக்கு 2 வருஷம் சிறை தண்ணி கொடுத்தாங்க. அது மீட் கொண்டு வரதுக்காண்டி மத்திய சொல்லி அங்கே போய் பார்த்துட்டு அது சில படகுகள் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதை எடுக்க முடியாது. நாகை மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த ஆலங்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் உறுதிமொழி வாசிக்க வேண்டிய நேரத்தில் பிளீஸ் சார், வேட்பாளர் கண்ணாடியை வீட்டில் வைத்து விட்டு வந்துவிட்டார், அவருக்கு பதில் நான் உறுதிமொழி படிக்கவா என கேட்டார். அதற்கு வேண்டாம், நான் படிக்கிறேன், வேட்பாளரை கூடவே படிக்கச் சொல்லுங்கள் என்று கூறி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் வர்கீஸ் படிக்க அதை பின்பற்றி சுயேட்சை வேட்பாளர் வாங்கி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். ஒருமைப்பாட்டையும்
நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவர் மீது உறுதி கூறுகிறேன். பாஜகவை எதிர்க்கும் பிசிக, மதிமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு தாங்கள் கோரிய சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டால் உள்ள கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் உடனடியாக வழங்கியுள்ளதாக திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் 1200 பேருக்கு தரமான இலவச கல்வி வழங்கப் போவதாக பெரம்பலூர் தொகுதி பாஜக கூட்டணியின் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் செயல்வீரர் கூட்டத்தில் பேசிய பாரிவேந்தர், வாக்குக்காக இலவசங்களை வழங்கும் போக்கு தொடர்ந்தால் தமிழகம் திவாலாகிவிடும் எனவும் கூறினார்.